நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் முடிஞ்சு முத்துக்கு வந்து ஒரு வெப்ராலம் தாங்கவே முடியல அப்படி தான் சொல்லணும். ரொம்ப அப்செட் ஆகி புலம்பிட்டே இருந்துட்டு இருப்பார். இந்த மாதிரி முதலே நான் சொன்னேன், 2 முயலாக வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவங்க தான் டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க. முத்து மஞ்சரி தான் மெயினாக போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தீபக் அண்ணாவும் லாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க அந்த சைடு இருந்துட்டு முயலை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க பிங்க் டீம் கிட்டேருந்து. ஸோ அதையும் சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சார் கிட்ட நீங்கள் லாக் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்களால வின் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு அதையும் சொல்லியிருப்பாரு. இப்போ கடைசி பார்த்தீங்கன்னா ரயான் கூட ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. ரயான் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நல்லா விளையாண்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நேம் எனக்கு சரியாக தெரியல, அதுக்கடுத்து மஞ்சரி, அப்புறம் தீபக் அண்ணன் அப்படின்னு ஒரு பேரையாக சொல்லிட்டுருக்காரு. நல்லா விளையாண்டதுன்னு ஜாக்லின், அதுக்கப்புறம் தான் தீபக் அண்ணன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு. சொல்லும்போது என் பேரே மறந்துட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, என்னடா நீ கல் எடுக்கிறத தவிர வேறு என்னடா வேலை பண்ண அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரயானுக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது வாக்குவாதமாக மாறி பயங்கரமாக சண்டையாக இருந்துச்சு. அப்போ முத்து சொல்கிறாரு, நான் ஃபஸ்ட்டு டே வந்து உங்களை பாதுகாக்கலைன்னா ரெட் டீமும் பிங்க் டீமும் சேர்த்து முதல் நாளே உங்களை முடிச்சு விட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கு ரயான் சொல்கிறான், 2வது நாள் நான் ஒரு கல் வைக்கிறேன்னா நீங்கள் 2வது நாளே அவுட் ஆகிருப்பீங்கன்னு. உடனே முத்து சொல்கிறாரு, இது என்ன இவனுக்கு புரிஞ்சு பேசுகிறானா புரியாமல் பேசுகிறானே தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு டேயே ப்ளூ டீம் காப்பாற்றினால தான் அவங்க இருந்தாங்க டீமில். அவன் என்ன சொல்கிறான்னா செகண்ட் டே இவன் கல் வச்சதுனால தான் ப்ளூ டீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னென்னா முத்துக்குமரன் வந்துட்டு சொல்லியிருப்பார் ஜாக்லின் கிட்ட, சாரி ரயான் கிட்ட, நீ வந்து நல்ல மெச்சூர்டான பையன் தானடா, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது, நீ பட்டிமன்ற பேச்சாளர் தானே, நீயும் மெச்சூர்டு தானே, உனக்கும் எல்லாம் புரியும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு ரயான் ரொம்ப கோவப்படுறாரு. இப்போ ஜாக்லின் வந்து புரிய வைக்கிறாங்க, அவன் உனக்கு நல்ல விதமாக தாண்டா சொல்கிறான் அப்படின்னு. அப்புறம் என்னென்னா ரயான் வந்து ஜாக்லின் கிட்டேயும் சண்டை போடுறாங்க, நீயுமே நான் ஃபேராக விளையாடுற மாதிரி தான் நீ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஜாக்லின் சொல்கிறாங்க, நான் அப்படி சொல்லலைடா, முத்து ஃபீல் பண்ணுறான்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி ஜாக்லின் பேசுகிறாங்க. ஆனால் ரயான் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பட் ஜாக்லின் ரொம்பவே முத்துக்கு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறாங்க, முத்துவும் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ரயான் எதையுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, பயங்கரமாக அது வாக்குவாதமாக தான் போய் முடியுது. ரயான் எந்த விதத்துலையுமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு டிசர்வ்டு கிடையாது. அப்படி எல்லோ டீமில் கிடைக்கணும்னு இருந்தால் அது வந்து ஜாக்லின்க்கோ ரஞ்சித் சாருக்கோ கூட கிடைக்கலாம். ரஞ்சித் சார் வந்து பொதுவாக இந்த இதுலேயும் நல்லா விளையாடலைனாலும் இதில் வந்து அவர் நல்லா தான் விளையாண்டுருக்காரு. அவர் நிறைய பேரை தடுத்துருக்காரு. ஏன்னா அவர் தடுத்தால் யாராலையுமே அந்த லாக் அவுட் வெளியில் வரவே முடியாது. இவங்க ஃபைனல்ஸே ரஞ்சித் சார் வச்சு தான் விளையாடணும் பிளானே போட்டிருப்பாங்க. பட் ரயானுக்கு போனது வந்து ரயான் கண்டிப்பாக எந்த கேமும் விளையாடல, அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக விளையாடல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது ரயானுக்கே தெரியுது. அதனால தான் விஜய் விஷாலை கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு, நான் நல்லா தானே விளையாண்டேன், அதுக்கு ஒருத்தியாக தானே விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்டு வச்சு கேட்குறாரு. இது எல்லாமே இன்றைக்கி லைவில் நடந்துச்சு. சரி நீங்கள் சொல்லுங்கள், ரயான் வந்து ஒர்த்தி கண்டஸ்டண்ட்டாக இல்லை வேறு யாருக்காவது போய் சேர்ந்துருக்கணுமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ்.